நிச்சயமா. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய செக்யூரிட்டி சார்ந்த விஷயம். அது என்ன அப்படின்றத பார்த்துரலாம். அதாவது ஸ்மாஷ் 2 அப்படின்ற ஒரு மிசைல். அந்த மிசைல வந்து பாகிஸ்தான் வந்து அன்வெயில் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் வந்து சக்சஸ்ஃபுல் அப்படின்னும் சொல்லிட்டாங்க. இந்த மிசைல் மூலமா பாகிஸ்தான் இந்தியாவுக்கு ஒரு மெசேஜ வந்து சொல்ல வருதாம். அது என்ன மெசேஜ் அப்படின்னா, இந்தியாவினுடைய ஏர்கிராஃப்ட் கேரியராக இருக்கக்கூடிய விக்ரந்த். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த நேவில ஏர்கிராஃப்ட் கேரியர் அப்படின்றது ஒரு முதுகெலும்பு மாரி. அது மிக இருந்தா குறைவான நாடுகள் கிட்ட தான் இருக்கு. இருக்கு. அப்படி இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய இந்த விக்ரந்த் ஏர்கிராஃப்ட் கேரியர அழிக்கக்கூடிய வல்லமை இந்த மிசைலுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து டிக்ளேர் பண்ண முயற்சிக்குது. சரி, உண்மையாலுமே இது வந்து விக்ரந்த்க்கு வந்து ஒரு மிரட்டலா அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே சொன்ன மாரி விக்ரந்த் கிட்ட ஏர் டிஃபென்ஸ் மிசைல் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா, இஸ்ரேல், இந்தியா சேர்ந்து உருவாக்குன பாரக் 8 மிசைல் வந்து அது கிட்ட இருக்கு. அதனால ஈஸியா இந்த பாலிஸ்டிக் மிசைல அதனால டார்கெட் பண்ணி அழிச்சிட முடியும். அதே போல ஹை பெர்ஃபார்மன்ஸ் ரேடார்ஸும் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாகிஸ்தான் வந்து இந்த மிசைல எப்படி பார்க்குது அப்படின்னு சொன்னா, இது வந்து தன்னுடைய பிரஸ்டீஜ். எப்படி இந்தியா வந்து மேக் இன் இண்டியால வெப்பன்ஸ் வந்து தயாரிக்குதோ, அந்த மாரி பார்த்தீங்களா, நாங்களும் தயாரிச்சிட்டோம் அப்படின்றாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னு சொன்னா, சைனா கிட்ட அ M401 அப்படின்ற ஒரு மிசைல் இருக்கு. அந்த மிசைலோட எக்ஸாக்ட் காப்பியா தான் இந்த அது மிசைல வாங்கி பார்க்குறாங்க. பெயிண்ட் கலர் மட்டும் மாத்தி நானுமே அதான் விட்டுருக்காங்க. கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா இவங்களே ஆல்ரெடி சீனாவை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கான நேரம் இருக்குமா? ஏன்னா ஆல்ரெடி இப்போ பார்த்தோம்னா ஏடிஎம்லாம் அசீப் முனீரோட போட்டோ வச்சு, நேரம் நிறைய இருக்கு வெட்டி பசங்க. அறிவு இருக்காங்கிறது தான் கேள்வி. ஏன்னா இவங்களோட அறிவெல்லாம் வந்து ஏடிஎம் மிஷினில் அசீப் முனீரோட போட்டோ வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் செலவு பண்றாங்க. அதை தாண்டி இப்படி ஒரு மிசைல் கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்க சோர்சஸ் இருக்கா? இல்ல நிச்சயமா இல்ல. அபினவ் சொன்ன மாதிரி இது சைனாட்ட இருந்து வாங்கி இந்தியாவை சும்மா ஒரு பெர்செப்ஷன் பேட்டில்ல இந்தியாவை பயன்படுத்தி ஜெயிக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க.